இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மக்கோத்தா இடைத்தேர்தலில் தேசிய முன்னணிக்கு வாக்களிப்பது ஒட்டுமொத்த ஜொகூர் இந்தியர்களுக்கே பெரும் நன்மை. விக்னேஸ்வரன். மக்கோத்தா இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளருக்கு வாக்களிப்பது ஒட்டுமொத்த ஜொகூர் இந்தியவர்களுக்கே பெரும் நன்மை பயக்கும் என கூறியுள்ளார் மாய்கா கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன். பொது நிகழ்ச்சிகளுக்கு கூடுதல் மண்டபம், ஈமச்சடங்கு காரியங்களை செய்ய மின் சுடலை, வணிக வாய்ப்பு என இங்கு வாழும் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க சிறப்பு வியூகம் ஒன்றை வைத்திருப்பதாக அவர் கூறினார். நாங்கள் ஒன்றும் சுயநல கட்சி அல்ல. பொது நலத்துடன் சேவை செய்வதால் தான் கட்சி பாகுபாடு இன்றி அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் நாங்கள் முன்னின்று உதவ முடிவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய முன்னணி வேட்பாளரான சையத் ஹுசைனுக்கு மக்கோத்தா வட்டாரத்தில் குறிப்பாக இந்திய வாக்காளர்கள் மத்தியில் நல்ல பெயர் உண்டு. இதுவே அவர் வாக்காளர்களின் நம்பிக்கையை பெறும் வெற்றி பெறுவார் என பாரிசான் நேஷனல் கூட்டணி நம்புவதாக விக்னேஸ்வரன் கூறினார். இதனிடையே தேசிய முன்னணி வேட்பாளரை நேற்றைய இந்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்தித்த போது தனக்கு இந்திய மக்களின் வரவேற்பு அமோகமாக இருப்பதாக சையத் ஹுசைன் பகிர்ந்து கொண்டார். பள்ளி மாணவர்கள் கொளுத்தும் வெயிலில் உணவருந்த விடப்பட்டார்களா? தெலங்கானா கல்வி இலாகா மறுப்பு. கெமமான் மாவட்டத்தில் உள்ள தேசிய பள்ளி ஒன்றில் கொளுத்தும் வெயிலில் மாணவர்கள் உணவருந்த விடப்பட்டதாக கூறப்படுவதை தெலங்கானா கல்வி இலாகா மறுத்துள்ளது. அப்பள்ளியின் சிற்றுண்டி சாலையில் ஓய்வு நேரத்தின் போது மாணவர்கள் அமர்ந்து உணவுண்ணும் அளவிற்கு வசதி உள்ளது. அங்குதான் அவர்கள் தினமும் உணவருந்தி வருவதாக JPNT கூறியது. ஆனால் சிற்றுண்டி சாலை அருகே நிழலுக்காக வேண்டி கேனபி கூடாரங்களும் போடப்பட்டுள்ளன. ஓய்வு நேரத்தில் மாணவர்கள் அங்கே சாதாரணமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பது வழக்கம். அது ஓய்வெடுப்பதற்கே தவிர மாணவர்கள் தினமும் அமர்ந்து உணவருந்த அல்ல. ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று வீசிய புயலில் அக்கூடாரங்கள் சேதமடைந்து விட்டன. அதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் தவறான தகவலோடு வைரலாக்கியுள்ளனர். எனவே மாணவர்கள் வெளியில் அமர்ந்து உணவருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறிய முகநூல் பதிவில் உண்மை இல்லை என JPNT தெளிவுபடுத்தியது. சுபாங் ஜெயா மருத்துவமனையில் அனைத்துலக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. லாவண்யா கணபதி. அனைத்துலக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு சுபாங் ஜெயா மருத்துவமனையில் மலேசிய குழந்தைகள் புற்றுநோய் சங்கம் கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கிளான் வட்டாரத்தில் குழந்தைகள் புற்றுநோய் சங்கத்தின் உதவிகள் வழங்கப்பட்டு வரும் புற்றுநோய் குழந்தைகளும் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வரும் குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அச்சங்கத்தின் தோற்றுநர் லாவண்யா கணபதி தெரிவித்தார். குழந்தைகளுக்கான புற்றுநோய் தொடர்புடைய சிகிச்சைகளில் பணிச்சுமை எதிர்நோக்கும் பெற்றோர்களுக்கு CCAM எனப்படும் மலேசிய குழந்தைகள் புற்றுநோய் சங்கம் நிதி திரட்டி உதவி வருகிறது. அவ்வகையில் தங்களது சங்கத்தின் இருப்பை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எனும் நோக்கிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பெற்றோர்கள் எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து வருவதாக அவர் கூறினார். துருக்கியில் காதொலிப்பான் வெடித்து செவித்திறனை இழந்த பெண். அதிக வெப்பம் காரணமாக கடந்த காலங்களில் கை தொலைபேசிகள் வெடித்த நிகழ்வுகள் அறிந்திருக்கிறோம். ஆனால் காதில் அணியும் இயர்பட்ஸ் அதாவது காதொலிப்பானும் வெடிக்கும் என்பதை அறிவீர்களா? அப்படி ஒரு சம்பவம் தான் துருக்கியில் அரங்கேறி பெண் ஒருவரின் செவித்திறன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெட்டியில் இருந்து புதிதாக திறக்கப்பட்ட இயர்பட்ஸை தனது காதலனிடம் இருந்து பெற்ற அந்த பெண் அணிந்திருக்கிறார். அப்போது காதில் வைத்த சில நிமிடங்களில் ஒரு காதின் இயர்பட் திடீரென வெடித்து நிரந்தரமாக அந்த பெண் தனது செவித்திறனை இழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த இயர்பட்ஸை சேவை மையத்திற்கு அந்த காதலன் எடுத்து சென்றிருக்கிறார். ஆரம்பத்தில் துரதிருஷ்டவசமான இந்த சம்பவத்திற்கு அது மன்னிப்பு கேட்டாலும் நிறுவனத்தின் சோதனைக்கு பின் இந்த இயர்பட்ஸ் முழுமையாக உருவாக்கப்படவில்லை. ஆதலால் அது வெடிக்கவில்லை என்று கூறி புதிய இயர்பட்ஸுகளை வழங்கியுள்ளது. ஒருவேளை திருப்தியடையவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அந்நிறுவனம் அனுமதித்திருக்கிறது. வானிலை எச்சரிக்கைக்கான SOP நடைமுறைகளை மறு ஆய்வு செய்வீர். மெட் மலேசியாவுக்கு உத்தரவு. வானிலை முன்னறிவிப்பு தொடர்பான தகவல்கள் பரிமாற்ற SOP நடைமுறைகள் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். தகவல் பரிமாற்றத்திற்கான தொடர்பு அம்சங்களும் மேம்படுத்தப்பட வேண்டும். இயற்கை வள சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமது மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறையான மெட் மலேசியாவை அவ்வாறு பணித்துள்ளார்.
வானிலை மோசமாவதற்கு முன்பே அவ்விவரங்கள் அடிக்கடி பகிரப்படுவது அவசியமாகும். அப்போதுதான் நடப்பு வானிலை நிலவரங்களையும் மாற்றங்களையும் பொதுமக்கள் எளிதில் தெரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் அசம்பாவிதங்களையும் தவிர்க்க முடியும் என்றார் அவர். 5 நாட்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்புகள் இன்னமும் பயன்படுத்தக்கூடியதே என்பதால் தான் அடிக்கடியோ அல்லது அன்றாடமோ வானிலை எச்சரிக்கைகளை மெட் மலேசியா விடுப்பதில்லை என செய்திகள் வெளியானதை அடுத்து அமைச்சர் அவ்வாறு சொன்னார். இவ்வேளையில் இந்த பருவநிலை மாற்றம் இவ்வாரம் தொடங்கி நவம்பர் மாதம் வரை நீடிக்கும் என்பதால் இந்த மழைக்காலத்தில் பொதுமக்களும் முழு விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். திடீர் வெள்ளம், மக்கள் சாய்வது, வலுவற்ற கட்டமைப்புகளில் சேதங்கள் ஏற்படுவது போன்ற அபாயங்களை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாநகராட்சி மன்ற நூலகத்தில் தமிழ் புத்தகங்களுக்கு இடஒதுக்கீடு, மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் வரலாற்று பூர்வ சாதனை. கூட்டரசு பிரதேச அமைச்சின் கீழ் இயங்கும் கோலாலம்பூர் மாநகராட்சி மன்ற நூலகத்தில் தமிழ் புத்தகங்களை கொண்டு சேர்க்கும் வரலாற்று பூர்வமான சாதனையை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் செய்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 30 கூட்டரசு பிரதேச அமைச்சிடம் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் முன்வைத்த இந்த தமிழ் புத்தகங்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கைக்கு தற்போது இசைவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடஒதுக்கீட்டிற்கு முதல் கட்டமாக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் 100 புத்தகங்களை வழங்க உள்ள நிலையில் அதனை ஏற்கவும் நூலகம் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது கோரிக்கைக்கு துணை நின்ற அமைச்சரின் சிறப்பு செயலாளர் வழக்கறிஞர் சிவமலர் அவர்களுக்கும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்களுக்கும் இவ்வேளையில் சங்கம் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்தது. ஷாலாம் அருகே சாலையில் தேங்கியிருந்த மழை நீரை தவிர்க்க முயன்றதில் மோட்டார் சைக்கிளோட்டி தடம் புரண்டு பலி. ஸ்லாங்கூர் ஷாலாம் பெர்சியாரான் சுல்தான் சாலையில் தேங்கி இருந்த நீரை தவிர்க்க முயன்ற போது மோட்டார் சைக்கிள் தரம் புரண்டதில் 48 வயது ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் நிகழ்ந்த சம்பவத்தின் போது ஹோண்டா ஏடிவி மோட்டார் சைக்கிளில் எல்கேஎஸ்ஏ நெடுஞ்சாலையில் இருந்து ஷாலாம் மாநகரை நோக்கி அவர் வந்து கொண்டிருந்தார். சம்பவ இடத்தை நெருங்கிய போது சாலையின் இடப்பக்கம் மழைநீர் தேங்கி இருந்ததால் அவர் அதனை தவிர்க்க முயன்றார். துரதிருஷ்டவசமாக மோட்டார் சைக்கிள் தடம் புரண்டு சாலையில் விழுந்தவர் தலையில் படுகாயம் ஏற்பட்டு அங்கேயே மரணமுற்றார். மனைவியை இஸ்திரி பெட்டியால் காயப்படுத்தியதாக கணவன் மீது குற்றச்சாட்டு. மனைவியை இஸ்திரி பெட்டியால் காயப்படுத்தியதாக கிளந்தான் கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 35 வயது ஆடவர் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் முகமது நுர்ஹைமான், முகமது நாசிர் அதனை மறுத்து விசாரணை கோரினர். செப்டம்பர் 23 இரவு 7:30 மணி வாக்கில் கம்போங் ரம்புதான் ரெண்டாங்கில் உள்ள வீட்டில் அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது பிறம்படி விதிக்கப்படலாம். குற்றம் சாட்டப்பட்டு வரும் மனைவியும் இன்னமும் ஒரே வீட்டில் தங்கி இருப்பதால் பாதுகாப்பு கருதி அவ்வாடவருக்கு நீதிமன்ற ஜாமீன் வழங்கவில்லை. அக்டோபர் 29 வழக்கு மறு செவிமடுப்புக்கு வருகின்றது. வறுத்த கோழி, சாக்லேட் பானங்களால் ஏற்பட்ட நச்சுணவால் 101 செவோர் பள்ளி மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை. தேசிய வகை செவோர் பள்ளியில் 101 மாணவர்கள் நச்சுணவு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை பள்ளி சிற்றுண்டியில் சாப்பிட்ட வறுத்த கோழி மற்றும் சாக்லேட் பானங்களுக்கு பிறகு அவர்களுக்கு உணவு விஷமாகி இருக்கலாம் என சந்தேகிப்பதாக பேராக் சுல்தான் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ஃபைசுல் இஸ்வான் தெரிவித்தார். பள்ளியில் விற்கப்பட்ட சாக்லேட் சுவை கொண்ட பானம் உட்கொள்ளும் போது புளிப்பு வாசனையாகவும் வறுத்த கோழியோ முழுமையாக சமைக்கப்படவில்லை என்பதையும் மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்று வலி மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட உணவு நச்சுணவால் ஏற்படும் அறிகுறிகளுக்கு அடுத்து நேற்று காலை 8 மணி அளவில் 5 மாணவர்கள் முதலில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து 50 பெண் மாணவர்களும் 51 ஆண் மாணவர்களும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அறுவை சிகிச்சையில் அலட்சியம், வலது கை செயலிழந்த பெண்ணுக்கு 1.1 மில்லியன் ரிங்கிட் வழங்க மருத்துவமனைக்கு உத்தரவு. அறுவை சிகிச்சையால் வலது கை செயலிழந்து போன பெண்ணுக்கு 11 லட்சம் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோலாலம்பூர் கிளீன் ஆங்கிள்ஸ் மருத்துவமனையும் அறுவை சிகிச்சையை நடத்திய எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரும் நடத்த மருத்துவ அலட்சியத்திற்கு பொறுப்பேற்று ஆக வேண்டும் என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.
பாதிக்கப்பட்ட நூருல் இமான் அபு மன்சோர் என்ற பெண்ணுக்கு செலவு தொகையாக 1,50,000 ரிங்கிட்டை வழங்குமாறும் அவ்விரு தரப்புகளை நீதிபதி உத்தரவிட்டார். கேர்பல் டன்னல் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படும் கைவிரல்கள் மறுத்து போவது தொடர்பான நரம்பியல் கோளாறை சரி செய்வதற்காக 2018ஆம் ஆண்டில் அப்பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அறுவை சிகிச்சையின் போது அவரின் இடைநிலை நரம்பு அலட்சியமாக வெட்டப்பட்டுள்ளது. அதோடு வெட்டு காயத்தை கண்டறிந்து சரியான சிகிச்சை அளிப்பதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதை நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அல்லது ஆபத்துகள் பற்றி ஒப்புதல் படிவத்தில் குறிப்பிடப்படவில்லை அல்லது அந்த மருத்துவ பதிவேடுகளிலும் பதிவு செய்யப்படவில்லை என்ற வாதத்தையும் அப்பெண்ணின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்தனர். 17 வயதில் அறுவை சிகிச்சையினால் நடந்த கவனக்குறைவால் அப்பெண் தனக்கு மிகவும் வாட்டமான வலது கையை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ஹோட்டல் செக் இன் நேரத்தை தாமதப்படுத்துவதா? ஹோட்டல் தொழில்துறையிடம் விளக்கம் கோரும் சுற்றுலா அமைச்சு. நாட்டில் உள்ள ஹோட்டல்களில் செக் இன் பதிவுகளை விவகாரத்தை சுற்றுலா கலை பண்பாடு அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. அவ்விஷயத்தில் ஹோட்டல் தொழில்துறையினர் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என அமைச்சு கோரியது. செக் இன் பிரச்சினை தொடர்பாக மேல் விவரங்களை பொதுமக்கள் info@motak.gov.my என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். ஹோட்டல்களில் முன்பதிவு செய்யும் முன்னர் அவற்றின் விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் பொதுமக்கள் ஒரு முறைக்கு இருமுறை படித்து தெளிவு பெற்றுக் கொள்வதும் அவசியமாகும். இதன் மூலம் கட்டணம் மற்றும் சேவை தரம் குறித்து பிறகு அதிருப்தி அடைவதை தவிர்க்க முடியும் என அமைச்சு தெரிவித்தது. அண்மையில் சில ஹோட்டல்கள் நடத்துனர்கள் செக் இன் நேரங்களை மாலை 4 மணிக்கும் செக் அவுட் நேரங்களை காலை 11 மணிக்கும் நிர்ணயித்ததாக முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. 100 நட்சத்திரங்கள் வானில் மாயம், குழப்பத்தில் நிபுணர்கள். வானத்தில் திடீரென ஏறக்குறைய 100 நட்சத்திரங்கள் மாயமாக மறைந்த சம்பவம் வானியல் நிபுணர்களை குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டில் வெளிவர தொடங்கிய இந்த நிகழ்விற்கு இதுவரை தெளிவான விஷயம் கிடைக்கவில்லை. அதிநவீன மென்பொருளை பயன்படுத்தி ஆராய்ச்சி குழு 100 நட்சத்திரங்கள் குறைந்திருப்பதை கண்டறிந்துள்ளது. ஒரு நட்சத்திரத்தின் ஒளி மங்கலாம் அல்லது அது வெடிக்கலாம். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் தடயமே இன்றி வானத்தில் மாயமாகி உள்ளன. எனினும் காணாமல் போன பொருள் ஒன்று ஒரு சிறுகோள் என்ற ஆராய்ச்சி குழு முன்னதாக முன்மொழிந்திருக்கிறது. அதே வேளையில் நட்சத்திரங்கள் மிகவும் பிரகாசமான ஒளியை வெளியிடும் ஒரு சூப்பர் நோவா எனப்படும் நிகழ்வில் வெடிக்கவில்லை என்றும் மாறாக ஒரு கருந்துளைக்குள் மறைந்துவிட்டன என்றும் கூறியிருக்கின்றது.